சமரசவேதநாதாவே ஜாதிகளின் கர்த்தாவே மெய்வழி நாம நன்னாதமே மெய்வழியாண்டவர் திருவடிகளே சரணம். முத்தி பூர்ணம். மெய்யாகவே சதுரயுகம் கோடிகால மக்களிடத்திலும் உள்ள சர்வமூல மந்திர நிரூபிக மகான்மையராகிய யுகவான் சாலை ஆண்டவர்களே முத்தி பாலிப்பு. நம்முடைய மூதுரை குகந்தோர்களே என்ற மெய்வழி தெய்வ நிலைப்பாட்டு குழுவினர் அனைவருக்கும் என்னுடைய நமஸ்காரம். கடந்த பல வாரங்களாக நாம் நம் தெய்வம் அவர்களின் அதிசிறப்பு செயலாகிய நரனை மக்களாக்கி மக்களை தேவர்களாக ஆக்கும் அறிதற்கரிய செயல் விரிப்பின் வாசகங்களை கண்ணுற்று பேசி கேட்டு சிந்தையில் பதித்து தெளிவுற்று நிலைப்பட முயல்கிறோம். அந்த வகையிலே இன்றைய தினம் அந்த 7ஆம் பிறப்பினுடைய சிறப்பினை மேலும் காண்போம். அதுக்கு முன்னாடி போன வாரம் ஒரு பாடல் ஒன்று படித்தோம், மாணிக்க வாசகருது. அது என்னன்னு கொஞ்சம் சொல்லலாமா? யாராவது கேட்டவங்க? ஆமா, அது நீங்க சொல்லிட்டீங்க. மற்றவங்க யாருன்னா சொல்லுவாங்களான்னு பார்த்தேன். அதனால ஒன்றும் இல்லை. ஏன்னா நம்ம கேட்கிறோம்ல, அந்த கேட்கறத நம்ம நினைவுல பதிச்சு வச்சா அந்த செயல் அந்த 7 பிறப்புக்குண்டானதை அவர் பாட்டா பாடி வச்சுட்டாரு. புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்மிருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்ல சுரராகி முனிவராய் தேவராய் செல்லாது நின்ற இத்தாவரச் சங்கமத்துள். இப்படியெல்லாம் மாறி மாறி நான் பிறப்பெடுத்தேன். எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன். இழைச்சின தவிர தேரல. ஆனா எங்க வந்து தேர்னாராம்? எம்பெருமான் மெய்யேயுன் பொன்னடி கண்டின்று வீடுற்றேன். அப்போ இந்த பாட்டுல அந்த குழவியா இருந்த நான் இப்படியெல்லாம் மாறி மாறி பிறப்பெடுத்தேன். எம்பெருமான் மெய்யேயுன் பொன்னடியை கண்ட பின்னாடிதான் அந்த வீடு பெற்றை யான் பெற்றோம் அப்படின்ட்டு மாணிக்க வாசக பெருமான் நாம அதை தெரிஞ்சுக்கணும்னு எழுதி வச்சிருக்கார். அப்ப அந்த பிறப்பு எவ்வளவு சிறப்பு வாய்ந்ததா இருக்கும். அதுலயும் நாம மனிதர்களாய் பிறந்துட்டோம். ஒரு நாயாவோ மரமாவோ கல்லாவோ செடியாவோ பறவையாவோ பாம்பா பிறக்காம மனிதனாய் பிறந்துட்டோம். மனிதனாய் பிறந்ததுனாலதான் இறைவன் குடிகொள்ளும் ஆலயமாக நம் தேகம் விளங்குகிறது. அப்படிங்கிறத மெய்வழிக்கு வந்த பின்னாடிதான் தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? அதுக்கு முன்னாடி எல்லோரும் போல ஏதோ மனிதர், நம்ம மனிதன்னு ஒரு இனம். இந்த உலகத்துல எத்தனையோ இனங்கள் விலங்குல இருக்கிற மாதிரி மனிதனும் ஒரு மனித இனம். மனித இனத்துல நம்ம எப்படி இருந்தோம்னா புழுவா பூவா இப்படிதான் இருந்தோம். மெய்வழிக்கு வந்த பின்னாடிதான் நரனாய் இருந்த நாம மனுவா மாறணும். மனுவா இருந்த நாம தேவர்களாய் மாறணும். அந்த தேவ நிலையில் இருந்து
அமரத்துவம் அடையணும்னு சொன்னா அந்த ஆசானுடைய ஆலவாய் அமுதை உண்டு அந்த சிவபோகத்தை போகித்து நாம சதாசிவத்தின் பிள்ளையாக மாற வேண்டும். அடுத்த வாக்கியம் அதுதான் வருது. அப்படி பார்க்கும்பொழுது இந்த நரப்பிறப்புக்கும் தேவப்பிறப்புக்கும் இருக்கிற வித்தியாசங்களை கொஞ்சம் பார்ப்போம். இப்ப நரப்பிறப்பு அப்படிங்கிறது என்னன்னா, மெய்வழிக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நாம ஒரு தாய் தந்தையர்கிட்ட இருந்து வந்தோம் இல்லையா? தந்தையினிடத்திலிருந்து தாயின் இடத்துக்கு போய் அங்க 10 மாசம் ஒரு இருட்டு அறைக்குள்ள இருந்து அப்புறம் மனிதன் குழவிங்கிற நாமத்துல இந்த பூமிக்கு நாம வந்தோம். அப்படி வந்த நாம ஒரு பருவமா ஒரு பிறப்பா மாறி வந்தோம்ங்கிறத தான் தெய்வம் மிகவும் விரிவாகவும் விளக்கமாகவும் துலக்கமாகவும் நமக்கு எடுத்து சொன்னாங்க. அதையெல்லாம் நாம கேட்டு புரிஞ்சிருப்போம்னு நம்ம நினைக்கிறோம். அப்போ அந்த தாய் தந்தையர்கிட்ட இருந்து வர பிறப்பு வந்து நரப்பிறப்புன்னு சொல்றாங்க. ஆசான் கிட்ட இருந்து பிறக்கிற பிறப்புக்கு பேரு தேவ பிறப்புன்னு சொல்றாங்க. அப்போ அதுக்கு வித்தியாசம்னு தெய்வம் உத்தரவு பண்றாங்க. அதுக்கு வந்து வித்தியாசங்கள் இருக்கு. முதல்ல நாம வந்து இன்னைக்கு அதை தெரிஞ்சுக்குவோம். நரப்பிறப்பு 2 பேரு, தந்தை தாய். அந்த 2 பேரும் இல்லைன்னாக்கா இந்த பிறப்பு நமக்கு கிடையாது இல்லையா? ஆனா தேவ பிறப்புக்கு தந்தையும் தாயும் ஒருவராய் இருக்கிறாங்க. தேவ பிறப்புக்கு தந்தையும் தாயும் ஒருவரே. 2வது தனித்த பிறப்பு. எங்கன்னா ஒண்ணு அகஸ்மஸ்தா ட்வின்ஸ் பிறக்கிறாங்க. ஏதோ ஆச்சரியம். ஹலோ, யாரோ பேசுறாங்க. ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு இதுல ஒரே பிரசவத்துல 6 குழந்தைங்க பிறந்துச்சுன்னு சொல்றாங்க. ஒரு இடத்துல 3 பேர் பிறந்தா 3 குழந்தைங்க வந்துச்சுன்னு செய்தியில பாக்குறோம். ஆனா நியாயம் சொல்லுங்க. நரப்பிறப்புக்கு வந்து 2 பேர் வேணும், தந்தை வேணும், தாய் வேணும். தேவ பிறப்புக்கு 2மே ஒன்னா இருக்கிறாரு, ஆசான். அவருக்கு பேரு ஆசான். அதனுடைய விரிவு வந்து பின்னாடி நம்ம பார்க்கலாம். தந்தையும் தாயும் ஒருவர். நரப்பிறப்புல ஒரு குழந்தை தான் பிறகுது. இப்ப முன்ன சொன்ன மாதிரி ஆச்சரியமா எங்கன்னா ஒரு இடத்துல செய்தியில பாக்குறோம். ஆனா தேவ பிறப்புல பல பேர் பிறக்கிறாங்க. அந்த ஆவிட யோனி வழியாக அந்த உபதேச இரவுல ஒரே இரவுல பல பேர் பிறக்கிறாங்க, கூட பிறக்கிறார்கள். அதை தேடு குடும்பத்துல பல இடத்துல ரொம்ப அழகா பேசுவாங்க தெய்வம். ஒரு குலைக்காயின் ஒக்க பிறந்த பிறவியரே, ஒரே நேரத்துல பிறக்கிறவங்க அவங்கெல்லாம். நாமும் அப்படியே. இப்ப இதை கேட்கறதுனால நாம எல்லோருமே அந்த மறுபிறப்புன்ற அந்த வாசல் கிட்ட போயிடுறோம். அதை அடைய வைக்கிறது தெய்வம். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். 3வது பாத்தீங்கன்னா, இது வந்து பூ உலக பிறப்பு, அதாவது பூலோக பிறப்பு. தேவ பிறப்புல அது வானுலக பிறப்பு. 4வது நம்ம கிட்ட இருக்கிற கருவிக்குலங்கள் நம்மளை எங்க அழைச்சின்னு போகுது அப்படின்னா, சாவுக்கு இட்டு செல்லுகின்றன. மெய்வழிக்கு வர்றதுக்கு முன்னாடி அதே கருவிக்குலங்கள் தான் இப்போ நம்ம கிட்ட இருக்கு. ஆனா அது எங்க இட்டுன்னு போகுது அப்படின்னா, வாழ்விற்கு இட்டு செல்கின்றன. அது என்ன வாழ்வு? சொர்க்கபதி வாழ்வினுக்கு. அந்த மனு எதுக்கு வந்தான் அப்படின்னா, சொர்க்கபதி வாழ்வினுக்கே வந்த மனு அப்படின்னு தெய்வம் எழுதி வச்சிருக்காங்க. நரப்பிறப்புல இருக்கிற கருவிக்குலங்கள் சாவுக்கு இட்டு செல்கின்றன. தேவப்பிறப்புல பிறந்த பின்னாடி இருக்கிற கருவிக்குலங்கள் வாழ்விற்கு இட்டு செல்கின்றன.
அது எப்படி மாறுச்சு அப்படிங்கிறத போன இதுல கூட நம்ம படிச்சிருக்கிறோம். ஆதிமான்மியத்துல ஒன்று நான் எப்படி மாத்தினேன்னு தெய்வம் அந்த மூலபண்டார பருவத்துல அந்த பாடல்ல கொடுக்குறாங்க. செய்தலை செவிக்கண் வாயும் தீங்குண பேழை எங்கும் கைத்தலை மலர்கை வைத்து களைந்தெடு தெரிந்தாங்காங்கு வைத்தனர் புதிதாய் எங்கும் வலிமைகள் குமுறி நிற்க மெய்த்திறன் வாரி பின்னும் வான்முகட்டெத்தினாரே. அப்ப அந்த கருவிக்குலங்கள் மாறின உடனே என்னவாகுதுன்னா வானுக்கு போயிடுது. அது என்ன வான்? புண்ணியவான். அதுக்கு முன்னாடி பாவப்பட்ட ஜென்மமா நம்ம இருந்தோம். புண்ணியன் கை போய் சேர்ந்த உடனே நம்மளும் புண்ணியவானா மாறிட்டுங்கிற அந்த உண்மையை நமக்கு தெய்வம் தெளிவாக்குறாங்க. 5வது பாத்தீங்கன்னா கருவிக்குலங்களின் வல்லபம் குறைகிறது. குழந்தையா பிறக்கும் போதெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா வலுவில்லாம இருப்பாங்க, லேசா இருப்பாங்க. அப்புறம் வயது வளர்ப்பு ஏற 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 எடை கூடுது. ஒரு 100 கிலோ மூட்டையை கூட ஒரு மனுஷன் தூக்கிறான். குழந்தையா இருக்கும்போது தூக்க முடியாது. அப்ப வல்லபம் ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் இருக்குது. திரும்ப என்ன ஆகுதுன்னா படிப்படியா குறைஞ்சிடுது. வயோதிகம் வந்த உடனே எந்த ஒரு ஆளால வெயிட் லிஃப்டர்லாம் இருக்காங்க பாருங்க, ஏன்னா அந்த ரவுண்டா இந்த இரும்பு சக்கரங்களை போட்டு பவுண்டு 1000 பவுண்டு 1200 பவுண்டு இடுப்புல பெல்ட்டை கட்டிட்டு ஒரே தம்முல தூக்குறான். அப்போ வயசான பின்னாடி தூக்க முடியுதா அப்படின்னா இல்ல. சின்ன வயசுல பாத்தீங்கன்னா பல்லு ஸ்ட்ராங்கா இருக்கும், போட்டு இந்த தேங்காயும் வெள்ளம் பாகும் போட்டு ஒரு மிட்டாய் செய்வாங்க. அதுக்கு பேர் கம்மர்கட்டுன்னு சொல்லுவாங்க. எங்க ஊர் பக்கமெல்லாம் போட்டு கடிச்சா கட்டக்கு முட்டக்கணும், கல்லு மாதிரி இருக்கும். ஆனா அது அத்தனையுமே தூளாயிடும். வயசான பின்னாடி கடிச்சா பல்லு தனியா கீழே வந்துடும். ஏன்? அந்த வல்லபம் குறைந்து விட்டது. பல்லு ஸ்ட்ராங்கா இருக்குது, பல்ல தாங்குற அந்த ஈரல் சொல்றாங்கல்ல, அது மென்மையா இருக்குது. ஆனா கடிக்கும் போது ஸ்ட்ராங் ஆயிடுது. இந்த ரகசியங்கள்லாம் நாம நினைச்சு பார்க்கணும். அப்ப நரப்பிறப்புல இருக்கிற கருவிக்குலங்கள் வல்லபம் குறைகிறது. தேவப்பிறப்புல இருக்கிற கருவிக்குலங்கள் வல்லபம் ஏறுகிறது. இந்த கருவிக்குலங்கள் சொன்ன உடனே பல்லுன்னு நான் முதல்ல சொன்னேன், நம்ம தான் தேவப்பிறப்பு ஆயிட்டோமே, நமக்கு ஏன் பல்லு விழுது அப்படின்னு கேட்டுறாதீங்க. ஞானேந்திரியங்கள் கண், வாய், செவி, மூக்கு, இது 4ம் ஞானேந்திரியங்கள். கருவிக்குலங்கள்னு பொதுவான கருவிக்குலங்கள் எடுத்துக்காதீங்க. ஒரு அக்கா கேட்டுருவாங்க, நாளைக்கு கேட்பாங்க, அண்ணா நீங்க பேசுனீங்கல்ல கருவிக்குலங்கள் இருக்குல்ல, எனக்கு புரியும்படி சொல்லுங்க அப்படின்னு கேட்டுருவாங்க. அதுக்குதான் முன்னாடியே நான் சொல்லிடுறேன். ஞானேந்திரியங்கள் வல்லபம் அடையுது. ஏதோ இன்னைக்கு ஒரு அடக்கம் சாலையில 11 மணிக்கெல்லாம் அடக்கம் பண்ணி நேரம் அடக்கம் பண்ணி முடிச்சிருப்பாங்க. அதனாலதான் தகவல் யாரும் கொடுக்கல. அவங்களுடைய நாசி பார்த்தீங்கன்னா எடுத்து வச்ச மாதிரி இருந்தது. நெத்தி சுருக்கம் இல்லாம பல இருந்தது. கண்ணமெல்லாம் அவங்க எப்படி அந்த ஆதி நாள்ல இளமையில திருமண கோலத்துல இருப்பாங்க பாருங்க, அப்படி இருந்தாங்க. தங்க நிறமா இருந்தாங்க அந்த அக்கா. காலையில போய் தரிசனம் பண்ணிட்டு தான் வந்தேன். அப்போ கருவிக்குலங்கள் வல்லபம் ஏறுகிறது. ஏன்? அந்த பழசெல்லாம் மாத்திட்டாங்க. களைந்தெடு தெரிந்தாங்காங்கு வைத்தனர் புதிதா எங்கும். சும்மா இல்ல, வலிமைகள் குமுறி நிற்க. அந்த வலிமை என்ன வலிமைன்னா மெய்த்திறனை அடையக்கூடிய வலிமை. அப்புறம் 6வது பாத்தீங்கன்னா வேதம் விளங்கவில்லை. எவ்வளவோ வேதம் படிச்சோம், திருவாசகம் எல்லாம் சொல்றீங்க, திருமந்திரம் சொல்றீங்க, அகஸ்தியர் ஞான நூல் பேசுறோம். ஆனா பொருள் தெரிஞ்சுதா? அதற்குண்டான உட்பொருள் நம்மளால உணர முடிஞ்சதா, அறிய முடிஞ்சதா அப்படின்னா இல்லை. ஏதோ இருக்குது விஷயம், ஏதோ ஒண்ணு சொல்றாங்கன்றது புரிஞ்சுது. ஏதோ ஒண்ணு சொல்றாரு அவரு,
அகஸ்தியர் துறையறி விளக்கத்துல சொல்லுவாரு, கடைசி வரியில மட்டும் சந்திரனும் சூரியனும் தோற்றமாமே அப்படின்னு முடிச்சிருவாரு. 8 வரி பாடல்ல அந்த 8வது வரி சந்திரனும் சூரியனும் தோற்றமாமே அப்படின்னு சொல்லி முடிச்சிருவாரு. அது பல நாள் கேள்விக்கு அப்புறம் தெய்வம் வந்து விளக்குனதுக்கு அப்புறம் தான் சந்திரன் எது சூரியன் எதுன்னு தெரிஞ்சுது. அப்போ அப்போ அந்த பாடலை நினைச்சு பார்க்கறதுக்கும் இப்ப நினைச்சு பார்க்கறதுக்கும் எவ்வளவு வித்தியாசங்கள் இருக்குது. இப்ப பேசணுமே புல்லா இப்போ வந்து மாணிக்க வாசகர் பாடல், அதுக்கு முன்ன நமக்கு எடுத்துக்கிட்டு இருந்த அர்த்தமும் இப்ப இருக்கிற அர்த்தமும் வேறையா இருக்குது இல்லையா? அப்போ வேதம் விளங்கவில்லை, தேவ பிறப்புக்கு வந்த பின்னாடி வேதம் விளங்குகிறது. புதுசா வரவங்களுக்கு மெதுவா தான் விளங்கும். ஏன் இப்பதான் உள்ள நுழைஞ்சிருக்கிறோம், இருட்டுக்குள்ள இருந்து வெளிச்சத்துக்கு வந்திருக்கிறோம். அதுக்கப்புறம் தான் அதனுடைய செயல்பாடுகளை நிதானமா புரிய வரும். அது வரைக்கும் பொறுமை வேணும் நம்மளுக்கு. ஆசான் தெரியவில்லை, ஏதாவது தேவ பிறப்புல தேவனை தெரிகிறது, ஆசான் தான் தேவன்கிற உண்மை தெரிகிறது. 8வது வாக்கு வல்லபம் இல்லை. பேசுறாங்க, மேடையிலெல்லாம் வந்து பேசுறாங்க, எல்லா மதத்தினரும் எல்லா இவங்களும் பேசுறாங்க. செயலுடைய பேச்சு உண்டா? அந்த இடத்துல இல்லைங்கிறத இங்க நாம வந்த பின்னாடி நாம உணர்ந்துகிட்டோம். அப்ப மெய்வழியில வந்து வாக்குக்கு வல்லபம் இருக்கு. எப்படிங்க வல்லபம் இருக்கு கேட்கலாமா இல்லையா? பதிலே சொல்ல மாட்டேங்கிறீங்களே. வாக்குக்கு வல்லபம் இருக்குன்னு சொல்றீங்களே, எப்படி வல்லபம் கிடைக்குது? இப்ப நான் பேசுறேன் அப்படின்னா இது என்னுடைய பேச்சு அல்ல, நம்ம தெய்வத்தினுடைய வாக்கு தான் நம்ம எடுத்து பரிமாறுகிறோம். வேதத்துல இருந்தத இந்த 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 தலைப்புல பேசணுங்கிறதுக்காக வேண்டி தேடி எடுத்து நான் முதல்ல படிச்சு அதை புரிஞ்சுக்கிட்டு தெய்வம் எனக்கு அறிவுக்கு என்னுடைய அறிவுக்கு தக்கபடி என்ன கொடுக்குறாங்களோ அதை அப்படியே பகிர்ந்துக்கிறோம், அவ்வளவுதான். அப்போ தெய்வத்தினுடைய வாக்குக்கு வல்லபம் இருக்குதா இல்லையா? நிச்சயம் இருக்கு. நேத்து கூட ஒருத்தட்ட பேசினேன். அப்படி பேசும்பொழுது நேற்று வாக்கியம் வந்து ஆலயத்தில் அதுதான் படிச்சாங்க, எமக்கு துணைக்கருவிகளாக நீங்கள் இருக்க வேண்டும். துணைக்கருவின்னா என்னன்னு ஒரு கேள்வி அவர்கிட்ட கேட்டேன். இப்ப அதே கேள்வியை இப்ப நம்ம குழுவுல வைக்கிறேன். துணைக்கருவின்னா என்னங்க? கருவினா முதல்ல எது? முதல்ல படிச்சோம், கருவிக்குலங்கள் வாழ்விற்கு இட்டு செல்லுகின்றன, கருவிக்குலங்கள் வல்லபம் ஏறுகிறதுன்னு பார்த்தோம் இல்லையா? இப்போ ஆனா எமக்கு உறுதுணையாக உன்னுடைய கருவிக்குலங்கள் இருக்க வேண்டும்னு சொல்றாங்க, உதவ வேண்டும்ங்கிறாங்க. எப்படி உதவும்? எப்படி உதவும்? அவங்க கிட்ட இருந்து நமக்கு தேவையான உதவி எதுவுமே இல்லையே, அதானே உண்மை. தெய்வத்துக்கு நம்மளால ஏதாவது உதவி தேவைப்படுதா? சொல்லுங்க யாராவது. இது நம்ம சும்மா நம்ம சம்பாஷணைங்க, தைரியமா பேசுங்க. அப்படி அழுத்தமா சொல்லுங்க. ஆனா அவங்க உத்தரவு பண்றாங்க, எமக்கு உதவியாக உன் கருவிக்குலங்கள் இருக்க வேண்டும்ங்கிறாங்க. அப்ப எந்த கருவிக்குலங்கள் அவங்களுக்கு உதவியா நிக்குது அப்படின்ற கேள்வியை கேட்ட உடனே அவர் வந்து அமைதியா இருந்தாரு. நீங்க எப்படிங்க மெய்வழிக்கு வந்தீங்கன்னு கேட்டேன். ஒருத்தர் வந்து என்கிட்ட பேசினாருங்க. அப்படியா? சரி, அப்புறம் அவர் பேசினதை கேட்ட பின்னாடி என்னுடைய சிந்தனைகள் கொஞ்சம் மாறுபட்டுச்சு. சரி,
அப்புறம் ஆலயத்துக்கு வந்து நான் வந்து தெய்வத்தை தரிசனம் பண்ணேன். சரி. அப்புறம் எனக்கு மெய்வழி எனக்கு வேணுங்கிற உறுதிப்பாடு எனக்கு வந்துருச்சு. சரி. அப்ப என்ன நடந்தது அப்படின்னு கேட்கும்போது, அவர் வந்தாரு, பேசினாரு, நான் மெய்வழிக்கு வந்துட்டேன். அப்ப தெய்வத்துக்கு உதவுறது நம்ம அங்கத்துல எதுவா இருக்குது? நமக்கு எது வந்து செவி நான் கேட்கிறவங்க கிட்ட இருக்குது, பேசுறவங்க கிட்ட. இப்ப நீங்க பேசுனா என்கிட்ட வந்து காது இருக்குது, நான் கேட்டுக்கிறேன். செவி இருக்குது, கேட்டுக்கிறேன். பேசுறவங்க கிட்ட எது இருக்கணும்? அப்படி சொல்லுங்க. ஏன் நான் அப்படி உங்களுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னா, அந்த நான் எழவில்லை என்றால் இந்த நான் பேசுமா? அது திரு அந்த நாய் அந்த திருநாள் எழவில்லை என்றால் நமக்கு இந்த திருநாள் கிடைக்குமா? அப்ப தெய்வம் நமக்கு பேசுனாங்க, நம்ம செவி அதை உள்வாங்குச்சு, நினைவுல பதிச்சோம், சிந்திச்சோம், தெளிவடைஞ்சோம், தெய்வத்தை வந்து புடிச்சுக்கிட்டோம். இது உண்மைதானே? அப்ப அப்ப என்ன நம்ம கிட்ட என்ன இருக்குது? அவங்க கொடுத்த அந்த நான் இருக்குது. அந்த நாவை வச்சுக்கிட்டு நாம எதையோ பேசுறோம். இதையும் பேசலாம். இத பேசும்போது என்ன ஆகுது அப்படின்னா, தெய்வ சிந்தனை மேலோங்குது. தெய்வ சிந்தனை மேலோங்கும் போது என்ன ஆகுதுன்னா, விரிந்து பறந்து ஓடிக்கிட்டு இருக்கிற நினைவானது ஒடுங்குது. நினைவு ஒடுங்கும் பொழுது நம்மளோட சுவாசம் ஒடுங்குது. நம்ம சுவாசம் ஒடுங்கும் பொழுது தவம் கைவரவாகுது. இத்தனை செயல் எதன் மூலியமா நடக்குது அப்படின்னா, தெய்வம் உத்தரவு பண்ணாங்க, ஒன்றாங்கள நாக்க வச்சுக்கிட்டு டன்னு பேசுறான்டா, வெய் 1000 ரூபாய் அப்படின்னு கேட்கிறான். இப்ப வழக்கறிஞர்கள்லாம் அதுலதானே சம்பாதனை இப்ப ஓடிக்கிட்டு இருக்கு. ஏன்னா அவருக்கு அது தொழிலா போச்சு. இது மாதிரி பல விஷயங்கள். ஒரு நாவை வச்சு இவ்வளவு சம்பாதிக்கிறான் ஒரு மனுஷன்னா, அப்போ அந்த அவயவங்கள் கருவிக்குலங்கள்ல வச்சு பெரிது எது? நாவுக்கு பெரிதாக உலகம் இல்லைன்ட்டாங்க தெய்வம். எதுக்கு பெருசு உலகம் இல்ல? நாவுக்கு பெரிதாக உலகம் இல்லை. அந்த நாவை எப்படி வச்சுக்கணுமா? கலைமகள் வாசம் செய்யும் நாவாக நீ மாத்திக்கணும். அப்ப கலைமகள் வாசம் செய்யற நாவு அப்படின்னா வேதனாவா பழகணும். வேதனாவா பழகும் பொழுது நம்ம சிந்தனையில வேதம் எப்பவுமே வட்டாடிட்டு இருக்கும். இப்ப ஒண்ணு பேசும்பொழுது இத்தனையும் பேச வருதுன்னா அங்க மெமரியில இருக்கு. அதை எடுத்து தெய்வம் இதை கொடு, இதை கொடு, இதை கொடுன்னு அங்கிருந்து அவங்க எடுத்து எனக்கு கொடுக்குறாங்க, நாம பகிர்ந்துக்கிறோம். அப்ப நாம எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஆசான் தெரியவில்லை, வாக்குக்கு வல்லபம் வந்துருது. 9வது, சினை என்ற யோனியின் வழியாக பல ஜீவராசிகள் போலவே நரனும் உண்டாகின்றான். நரன் ஆனா தேவ பிறப்பு பிறப்பதற்கு ஏற்கனவே பார்த்தோம். இதே 7 பிறப்புல தெய்வம் கொடுத்திருக்காங்க, தனித்த ஆவிடை என்னும் யோனி. ஆவிடை என்னும் யோனி அது என்னங்கிறத இந்த தகவல் முடிஞ்ச பின்னாடி, இந்த சபை முடிஞ்ச பின்னாடி ஒரு போட்டோ நான் இதுல பகிர்ந்துக்கிறேன். அதை பார்த்து புரிஞ்சுக்கலாம். தேவ பிறப்புக்கு
தனித்த ஆவிடை என்னும் யோனி. அதன் வழியாகத்தான் நாம மறுபிறப்பு அடைகிறோம் என்பதை நம்ம தெய்வம் இப்படியெல்லாம் மறுபிறப்பின் உன்னதத்தையும் நரபிறப்பின் தாழ்மையையும் விபரமாக விளக்கி அவற்றினுள் உள்ள வித்தியாசத்தை தெளிவாக எடுத்து கூறினார்கள். இப்ப நம்ம புரிஞ்சுக்கிட்டோமா? அமைதி. எல்லாம் மியூட்ல போட்டுக்கிறாங்க. நம்ம இப்ப புரிஞ்சுக்கிட்டோம்ல ஓரளவுக்கு. ஆமா, சரி. இப்ப எழுவகை தோற்றத்தினுடைய 7ஆம் பிறப்பினுடைய சிறப்பை தேவாமிர்தம் அப்படிங்கிற நூல்ல பக்கம் 141 42ல எழுவகை தோற்றம் அப்படிங்கிற ஒரு இதுல தெய்வம் நமக்கு உத்தரவு பண்றாங்க. அதை இப்போ நாம சிறிது பார்ப்போம். தோற்றம் என்றால் ரூபம். 6 தோற்றமும் ரூபத்தில் இருக்கிறது. எந்த 6 தோற்றம்? குழவி முதல் தெரிவை கொண்டேழ் பிறவி முதல். 7 பிறப்புக்கு இன்னும் நம்ம போல, இப்ப வந்தாச்சு. ஆனா அறிவைங்கிற பருவத்துக்கு வர வரைக்கும், தெரிவைங்கிற பக்குவத்துக்கு வர வரைக்கும் தெரிவைங்கிற பக்குவத்துல நின்று ஆசானை அடைந்து அந்த அறிவை பருவத்துக்கு நாம போகணும். அப்படிங்கிறது தான் மனிதனுக்கு தலையாய விதி, கடமை. அப்படிங்கிறத நம்ம மேலும் மேலும் பார்த்துக்கிட்டே இருக்கோம். திரும்ப திரும்ப தெய்வம் அதை தான் உத்தரவு பண்றாங்க. தோற்றம் என்றால் ரூபம். போன் பண்ணிட்டு தோற்றம் என்றால் ரூபம். 6 தோற்றமும் ரூபத்தில் இருக்கிறது. 6 தோற்றமும் ரூபத்தில் இருக்கிறது. அப்ப தேவர்களும் ரூபத்தில் இருக்க வேண்டுமே. இருக்கணுமா வேண்டாமா? தேவர்கள் கண்ணுக்கு தெரிய மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. முன்னாடி எல்லாம் தேவர்கள்லாம் நம்ம கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க. தேவர்கள் நம்ம கண்ணுக்கு, மனிதர்களுடைய கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க. ஏன் தெரிய மாட்டாங்க அப்படின்னு ஒரு கேள்வி எழுந்தது. ஏன் அப்படின்னா அது கண்ணா இல்லை, புண்ணா இருந்தது. அப்ப தேவர்களை பார்க்கணும்னா எது வழியா பார்க்க முடியும்? செவி வழியா கேட்டு அதுக்கப்புறம் தான் பார்க்க முடியும். நம்ம மெய்வழியில அந்த ஆதிப்பிதாவை பார்த்த கண்களுடைய அனந்தர்கள் நடமாடிக்கிட்டு இருக்காங்க இன்றளவும், அகத்திலும் புறத்திலும். அவங்கள நாம பார்க்கக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைச்சிருச்சு. அது எவ்வளவு பெரிய சிறப்புங்கிறது பின்னால நமக்கு புரியும். அறமுனி முனிவர்கள், அனந்தர், ரிஷிகள், தேவர் ஆன நிலை பேரே தனித்தனி ஆண்ட பெரும் பேரேன்னு தேடுகுடத்துல பாடி வைக்கிறாங்க. யார் இவங்கெல்லாம்? மெய்வழிக்கு வந்துட்டாங்களே, இவங்கெல்லாம் யார் தெரியுமா? அறத்தினுடைய மணி, அறமணி. அறம் செய்ய விரும்புன்னு ஔவையார் சொல்றாங்கல்ல, அந்த அறமணி முனிவர்கள், தேவர்கள், அனந்தர்கள், ரிஷிகள் ஆயிட்டாங்க. ஆன நிலை பேரே. அவங்கள யாரு ஆக்குனது? தனி தனி ஆண்ட பெரும் பேரே. அந்த பெரும் பேரு அவங்கள ஆக்குச்சு. அப்போ எங்கே காட்டு பார்க்கலாம்? அப்ப தேவர்களும் ரூபத்தில் இருக்க வேண்டுமே, எங்கே காட்டு பார்க்கலாம் என்றால் விழிப்பான். மனிதன் விளைந்து விளைந்து திரவ ரூபத்தில் இருந்து அறிவு தேகம் எய்துகிறான்.
வித்தில்லாத சம்பிரதாயம் மேலும் இல்லை கீழும் இல்லை. எந்த ஒரு செயலா இருந்தாலும் முளை காணணும்னா வித்து வேணுமா வேண்டாமா? வித்து இல்லாம ஏதாவது முளைக்குமா? வித்து கண்டிப்பா வேண்டும். வித்து இல்லாம முளைக்க முடியாது, எதுவுமே விளையாது சிருஷ்டியில வச்சு. அப்ப தேவனாவதுக்கு வித்து எது அப்படின்னு தெய்வம் ஒரு கேள்வி கேட்பாங்க. இப்ப தேவனாவதுக்கு வித்து எதுன்னு கேட்டா நரன் தான் தேவனாவதற்குரிய வித்துன்னு தெய்வம் வாக்கியத்தில் கொடுக்குறாங்க. எப்படி ஒரு ஆச்சரியம் பாத்தீங்களா? ஏற்கனவே நம்ம அந்த பாடலை படிச்சிருக்கிறோம். தரைதனில் நரராய் தோன்றி தாம் கதி அடையாதோரை முறைச்சங்கார அனுக்கிரகம் முடித்துமே மனுவாய் மாற்றி விரை பிரம்மம் அவர் முகத்தில் வைத்துமே படைத்து பின்னும் மறைபடா தேவராக்க வந்தனர் உலகு கம்மே. நம்ம தெய்வம் இப்ப மறைபடா தேவர்கள் வந்து மறைஞ்சிருக்க மாட்டாங்க, கண் முன்னாடி தெரிவாங்க. அவர்கள் தான் அனந்தர்கள், அனந்தர்கள் தான் ரிஷிகள், அவர்கள் தான் முனிவர்கள், அவர்கள் தான் நாத சித்தர்கள், நவமணி நாத சித்தர்கள். அந்த அரவலை முடிஞ்சு பாடுவாங்கல்ல, காப்பிடத்தே கதிவொளிரும் கானகத்தே திரை விலகி வருகும் இவன் நேரம் தன்னில் தெரிய வைக்கும் காரணங்கள் துந்துமியில் பறைவிரித்த நிச்சயங்கள் அத்தனையும். பறைங்கிறது வந்து வேதம், வேதம் விரிச்ச அந்த நிச்சயம் பொய் கிடையாது, உண்மை. பறைவிரித்த நிச்சயங்கள் அத்தனையும் பார்க்க வரும் முனிவர் நவ நாத சித்தர் இந்த தரைதனிலே இவர்கள் எல்லாம் உடலெடுத்து தவம் புரிந்த சுதந்திரத்தை தானாள. தவம் அவங்க புரியுறாங்க, சுதந்திரத்தை நம்மகிட்ட கொடுத்துட்டாங்க. நீ போய் வாங்கிக்கோ, ஆண்டுகோ, தவத்தை வந்து நீ ஆட்சி பண்ணிக்கோ, நீ பெற்றுக்கொள்ளுன்னு உத்தரவு பண்றாங்க. தவம் புரிந்த சுதந்திரத்தை தானால விரைந்திடுவார் சோதீவர் தரிசனைக்கே. அதை தெரிவிக்கணும்னா ஆதி வந்தாதான் முடியும். விவரிக்க ஆதி என்ற நாமம் இந்நாள் அப்படின்னு பாடி வச்சுட்டாங்க. அந்த படிக்கு பார்க்கும் பொழுது இங்க என்ன உத்தரவு பண்றாங்க அப்படின்னா, மனிதன் விளைந்து விளைந்து திரவ ரூபத்தில் இருந்து அறிவு தேகம் எய்துகிறான். வித்தில்லாத சம்பிரதாயம் மேலும் இல்லை கீழும் இல்லை. மேலும்னா தேவனாவதுக்கு, கீழும்னா பூமியில விதைக்கிறதுக்கு. விதைய பூமிக்குள்ள தானே நம்ம போய் விதைக்கிறோம். நிலத்துல விதைய விதைக்கிறோமா இல்லையா? இவ்வளவு லேட்டா வருது பதில். அவங்க சூசகமா சொல்றாங்க, அதாவது வித்தில்லாத சம்பிரதாயம் மேலும் இல்லை, மேலோகத்துக்கும் கிடையாது, வானுலகம். அந்த வானுலக பிறப்புன்னு சொல்றாங்கல்ல, பிறப்பினுடைய வித்தியாசத்துல அதுக்கும் வித்து வேணும். கீழும் இல்லை, ஒரு விளைவை நம்ம உண்டாக்கணும்னு சொன்னா அதுக்கு விதவை வித்து வேணும். அந்த வித்துன்ற தலைப்பு பெருசு, அது இன்னொரு நாளைக்கு பார்க்கலாம். அப்போ மேலும் இல்லை கீழும் இல்லை, விதை இல்லாமல் ஒன்றும் விளைவதில்லையே. அவங்களே விரிக்கிறாங்க. முளை கண்டு இலை விட்டு தண்டு எழுந்து வாது கிளை வெடித்து பூத்து காய்த்தல்லவா கனியாக வேண்டும். இந்த ப்ராசஸ் நம்ம அறிவுக்கு எட்டுமா? நம்ம சிந்தனைக்கு தான் வருமா? ஒரு மாமர கொட்டைக்குள்ள மிருதுவான ஒரு விதை இருக்குது, மேல கெட்டியான ஓடு இருக்குது. அது மண்ணுக்குள்ள போட்டு ஒரு வாரம் போட்டா அந்த ஓட்டை பொழுந்துக்கிட்டு ஒரு செடி வந்துருது. வருதா இல்லைங்களா? நம்ம பார்த்திருக்கிறோம்ல. அப்ப அது யாரு இயக்குறா? போட்ட இடத்துல இருக்குது. அதுக்குள்ள இருந்து அந்த எழுச்சி எப்படி வந்துச்சு?
நாம விதை, நாம முளை காணணும் அப்படின்ற அந்த உத்வேகம் அந்த வித்துக்குள்ள யார் கொடுத்தா அப்படிங்கிற சிந்தனை நமக்கு வரணுமா வேண்டாமா? அந்த கோணத்துல நம்ம பார்க்கணும். ஒரு விதை தூக்கி போட்டா அந்த இடத்துல இருக்குது, 10 நாளா அங்கேயேதான் இருக்குது. 11வது நாள் மண்ணு முடிக்குது, 15வது நாள் அதுல இருந்து ஒரு கிளை செடி வந்துருது, பச்சையா ஒரு அந்த என்ன அந்த அது என்ன கலர், அது கலரே சொல்ல முடியல, இளஞ்சிவப்பு, அந்த பிரவுன், லைட் பிரவுன். அப்படி பார்த்தா அந்த நிறத்துக்கு அந்த நிறத்தை கொடுக்க முடியுமான்னு தெரியலங்க. ஒரு வர்ணம் தீட்டுறவரால கடவுள் சிருஷ்டிலிருந்து அந்த கொடுக்குறாரு பாத்தீங்களா, அந்த பழுப்பு நிறமான ஒரு இளங்கதிர் சிகப்பு, அந்த கலர் பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள்ல பச்சையா வந்துருது. இப்படி எல்லாம் மாறி பருவங்கள் மாறுது. அதுலயும் அதைதான் தெய்வம் விளக்குறாங்க. விதையில்லாமல் ஒன்றும் விளைவதில்லை, முளை கண்டு, முளை முதல்ல வருது வெளியே, இலை விட்டு இலை வெடிக்குது, அப்படியே மேல வந்துருது, தண்டு எழுந்து, அப்புறம் வாது கிளை வெடித்து பணர் வீசுது, கிளைகள் பூத்து காய்த்தல்லவா கனியாக வேண்டும். அப்ப ஒரு மரம் எத்தனை பிறப்பு எடுத்து வந்துருது? ஒரு மரம் ஓரறிவு தாவரம். ஏற்கனவே நெற்பயிர்ல பார்த்தோம், 7வது பருவத்துல தான் இவன் அறுவடை செய்கிறான்னு தெய்வம் உத்தரவு பண்றாங்க. அப்ப ஒண்ணுத்துலயும் தெய்வம் அந்த 7 பருவத்தை பத்தி உள்ளடக்கி வச்சிருக்காங்க. இறைவனானவன் அதுல உள்ளடக்கி வச்சிருக்காங்க. அதை சீர்தூக்கி பார்க்கக்கூடிய அறிவை நாம் பெற வேண்டும்ன்றதுக்காக தான் இவ்வளோ வாக்கியங்களை நம்ம அறிவுல தெளிவுபடுத்துறதுக்காக தெய்வம் எழுதி வச்சிருக்கிறாங்க. ஒரு மரமானது ஒரு முறை பட்டு பின் மீண்டும் கனிதரும் பருவத்திற்கு வர முடியாது. பட்டு போச்சுன்னா என்னதான் வேர்ல மண்ணை அணைச்சு தண்ணி ஊத்துனா முளைச்சு மறுபடியும் பச்சை கட்டுமா? கொஞ்சமாச்சும் அதுல ஜீவன் இருக்கணும் இல்லையா? அந்த மரத்துல வாடுது, தண்ணி ஊத்தாம இருந்தாக்கா வாடி போகுது. என்னுடைய ஜீவன் பிரிய போகுது, என்ன கவனின்னு அது சொல்லுது. நம்ம கவனிக்காம விட்டுட்டோம்னாக்கா அந்த பச்சை இலையெல்லாம் பழுப்பாகி காஞ்சி சருகாகி போயிடுது. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் தண்டுல பச்சை இருக்குது. அதோட என்னடா அப்படி ஆயிடுச்சுன்னு கொஞ்சம் தண்ணி ஊத்தணும்னு வச்சுக்கோங்க, அதுதானே அதுக்கு ஜீவன், உணவு. உடனே மறுபடியும் பச்சை கட்டிக்குது. இதை நாம நம்மளுடைய செயல் அனுபவத்துல அன்றாடம் நிகழக்கூடிய ஒரு நிகழ்வாவே இருக்குது, ஒருத்தர்கிட்ட இருக்கு. அது அதே மாதிரிதான் இந்த ஜீவன். இந்த ஜீவனும் ஒரு இது கற்பகத்தரு. ஜீவன் கற்பகத்தரு விருட்சம். அப்போ தெய்வம் அதுக்கு நல்ல ஒரு ஓமானம் கொடுக்குறாங்க. ஒரு மரமானது ஒரு முறை பட்டு பின் மீண்டும் கனிதரும் பருவத்திற்கு வர முடியாது. அதுபோல 7 பிறப்பு எய்யும் மனிதன், 7 பிறப்பையும் மனிதன் 7 பிறப்பையும் மனிதன் செத்து செத்து பெற முடியாது. 7 பிறப்பையும் மனிதன் செத்து செத்து பெற முடியாது. இந்த உண்மையை மெய்வழிக்கு வந்த பின்னாடி நமக்கு தெரிஞ்சுதா, வரத்துக்கு முன்னாடி தெரிஞ்சுதா? தெய்வ வாக்கியத்தை கேட்டு அப்போ நமக்குள்ள நாம சிந்திச்சு தெளிவடைகிறோம். அந்த வாக்குல நமக்கு நம்பிக்கை பிறக்குது. இவங்க இத பத்தி பேசுறாங்க அப்படின்னா இவர்கள் யாரா இருக்க வேண்டும் அப்படின்னு அவர்களை பற்றிய நமக்குள்ள இருந்த சிந்தனை உயருது. ஓ, இவங்களுடைய கேரக்டர் வைஸ் இவங்க வேற மாதிரி, நம்ம நினைக்கிற மாதிரி இல்லைங்கிற ஒரு உண்மை நமக்கு புரியுது. அப்ப பார்க்கும்பொழுது ஒரு மரமானது ஒரு முறை பட்டு பின் மீண்டும் கனிதரும் பருவத்திற்கு வர முடியாது. அதுபோல 7 பிறப்பையும்
மனிதன் செத்து செத்து பெற முடியாது. மறைத்து அருளல்தான் உண்மை. அதை முன்னாடியே நம்ம பார்த்தோமே. முதல் சபையிலேயே ரொம்ப விரிவா கோடாயுதபூர்ல தெய்வம் வாக்கியத்துல கொடுத்ததுதான் முதல் அந்த 7 பிறப்பின் ரகசியங்கள்ல பேசும்பொழுது பார்த்தோம். அதை மீண்டும் நினைவு கூறும்போது அவங்கவுங்க பின்னாடி கேட்டவங்க எல்லாம் மறுபடியும் அதை நினைவு கூர்ந்தீங்கன்னா இதுக்குண்டான செயல் விளக்கம் புரியும், நம்மளுக்கு விரிவா புரியும். அதுபோல 7 பிறப்பையும் மனிதன் செத்து செத்து பெற முடியாது. இறைவன் என்ன பண்றாரு, எப்படி மாறணும்னே தெரியாம மறைச்சு வளர்த்துட்டு வந்துட்டாரு. அந்த வாக்கியத்துல உத்தரவு பண்றாரு, அந்த 6ஆம் பிறப்புல நீ வரும்போதுதான் அறிவு என்னும் மாணிக்கத்தை உனக்குள் இறைவன் பதிப்பிக்கிறான் அப்படின்னு உத்தரவு பண்ணாங்க. அதை நம்ம கேட்டிருக்கிறோமா இல்லையா? அந்த அறிவு எதுக்காக கொடுக்குறாங்கிறதுனுடைய செயல்பாடுதான் இப்ப தெய்வம் பேசுறாங்க. அந்த அறிவினுடைய செயல்பாடு என்னன்னா, ஒரு குருவிரானை தேடி 7ஆம் பிறப்புக்குள்ள நம்ம ஆகிக்கிறது தான் அறிவினுடைய செயல். அப்ப மறைத்து அருளல்தான் உண்மை. 7 வகை தோற்றத்தில் நரனை கணக்கிலேயே எடுக்கவில்லை. நரன்னு சொல்றதே கிடையாது. எடுத்த உடனே நம்ம என்னென்ன பார்த்தோம் சொல்ல முடியுமா? எது வகை தோற்றம்? அமரர் 1, மனு 2, 3, தர்க்கினம் புல்லுதான் பறவை. புல், ஊர்வனம், ஜலம்பாழ் ஜந்து, தரிக்கினம். யார்? நாகராஜ் சொன்னீங்களா? அப்போ 7 வகை தோற்றம் அமரர், மனு, விலங்கு, புல், ஊர்வன, ஜலம்பாழ் ஜந்து, தருக்கினம் எண்ணப்பெற்ற 7 வகை தோற்றம். இதுக்கு பிறக்கிறதுக்காக 4 வகை யோனி இருக்கு. அது என்ன? புழுக்கம், வித்து. இது யாரு? காயத்ரியா? உஷாரானீங்களா? வெரி குட், வெரி குட். நல்லா இப்படிதாங்க ஞாபகத்துல வச்சிருக்கணுங்க. ஏன்னா இது எல்லாமே தெய்வம் என்னுடைய காலத்துல நான் படிச்ச போது இதெல்லாம் பாடத்துல இருந்தது, இதெல்லாம் எடுத்துட்டாங்கன்னு ஒளி வசனத்துல பேசுவாங்க தெய்வம். 4 வகை யோனியும் 7 வகை தோற்றத்தையும் பாடத்துல இருந்தே எடுத்துட்டான். இப்ப டப்பா டங்கா அப்படிதான் சொல்லித்தரான் அப்படின்னு தெய்வம் ஒளிநாடால பேசுவாங்க. அப்போ இந்த 4 வகை யோனியும் 7 வகை தோற்றமும் நமக்கு மெய்வழி மக்களுக்கு ரொம்ப அவசியமான ஒரு செயல் விளக்கம் இல்லையா? இதை எப்பவுமே நாம கைப்பொருளா வச்சிருக்கணும். அப்பதான் அந்த 7ஆம் பிறப்பினுடைய உன்னதம் நமக்கு தெரியும். அப்போ அப்படி பார்க்கும்பொழுது தெய்வம் என்ன உத்தரவு பண்றாங்க, நரனை கணக்கிலேயே எடுக்கவில்லை. நாம நரனாதானே இருந்தோம், இப்ப தேவநிலைக்கு வந்துட்டோமே. இது யாருடைய கருணை? நம்ம தெய்வத்தோட கருணை. புல்லை மிதித்தால் அது தலை நிமிர்ந்து ஏண்டா மிதிக்கிறை அப்படின்னு நம்மளை கேட்குமா? புல்லை மிதித்தால் அது தலை நிமிர்ந்து ஏண்டா மிதிக்கிறாய், உன்னை தோற்றத்தில் கணக்கிலேயே எடுக்கவில்லை என்றால் என்ன செய்வாய்? அப்படி கேட்கல, கேட்டா என்ன பண்ணுவோம்? உண்மைதானே? மெய்வழிக்கு வர்றதுக்கு முன்னாடி நரனாய் வந்தது மக்கள், நரனாய் வந்தது மக்கள் வானோராகவென்று. வானோராகணும். நரனாய் வந்தது மக்கள் வானோராகவென்று அறியா பக்கி விஷங்கள் அதற்கிடையில் இந்நாள் அப்படின்னு தேடு கொடுத்த தெய்வம் பாடி வைக்கிறாங்க. நம்மளும் அந்த கூட்டத்துல இருந்தவங்க தானே. இன்னைக்கு மார்த்தட்டிக்கிறோம், நாங்க மெய்வழி. அந்த தைரியம் வருதா இல்லையா?
மரணமில்லா பெருவாழ்வுக்குள்ள நாங்க போயாச்சு அப்படின்னு எடுத்து சொல்ல முடியுது இல்ல? அப்படி செஞ்சவர் யாரு? நம் மீது இரக்கம் கொண்டு நமக்கு செஞ்சு வச்சவர் யாரு? நம்ம பாடுபட்டோமா? என்ன செஞ்சோம்? ஒண்ணுமே செய்யலையே. நம்ம என்ன மாதிரியே உன்னை வச்சுட்டனே அப்படின்னு அந்த ஆதி பிதா கருணை கொண்டு நம்ம தலையில பதிக்கிறார். எல்லாத்தையும் ஆசீர்வாதத்தை பதிச்சிட்டார். புல்லை மிதித்தால் அது தலை நிமிர்ந்து ஏண்டா மிதிக்கிறாய், உன்னை தோற்றத்தில் கணக்கிலேயே எடுக்கவில்லை என்றால் என்ன செய்வாய்? அப்படி கேட்கிறது தவறா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டு அப்புறம் தெய்வம் சொல்றாங்க, ஒரு அரைவீசை நாழிகை அந்த நரப்பிறப்பில் இருக்கலாமா? மக்களுக்கு நம்ம வந்துட்டோம், நம்ம எப்படியோ அவங்க கருணையில வலையில சிக்கிக்கிட்டோம், அவங்க எடுத்து மெய்வழி கொடிக்குள்ள போட்டுக்கிட்டாங்க. வராதவங்களுக்கு சொல்றாங்க, ஒரு அரைவீச நாழிகை அந்த நரப்பிறப்பில் இருக்கலாமா? சீக்கிரம் மனுஷனாகி தேவனாக ஆக வேண்டாமா? அப்படிங்கிற கேள்வியோட இந்த வாக்கியத்தை முடிக்கிறாங்க. அடுத்தது பார்த்தோம்னா டைம் ஆகி போச்சு. ரிஷிபிண்டம் ராத்தங்காதுன்னு ஒரு வாக்கியத்தை உங்களுக்கு நான் முதல்ல வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிருந்தேன். இதே குழுவில் நான் போட்டிருந்தேன். அதுல அந்த சதாசிவம்னு பேசணும் இல்லையா, அது ஆமா நீ சொன்னது சரிடான்னு தெய்வம் ஆமோதிக்கிறாங்க. ஒரு பெரியவர் மேடையில் நிற்க அவரை பார்த்துவிட்டு வருவதுவே தரிசனை என்கிறார்கள். ஒரு பெரியவர் மேடையில் நிற்க அவரை பார்த்துவிட்டு வருவதுவே தரிசினை என்கிறார்கள். அது தரிசினை என்றால் உனக்கு சினை தரிக்க வேண்டும். சினை தரிக்கணும் அப்படிங்கிறது தேவ பிறப்பு, ஒரு தேவ குழந்தையா நாம மாறணும். அப்போ தெய்வம் திருமஞான குரல்ல 49வது வாக்கியத்துல அந்த சினை என்னங்கிறத நமக்கு விளக்குறாங்க. 49வது வாக்கியம் திருமஞான குரல் 49வது வாக்கியம் குறிச்சு வச்சுக்கோங்க. மறுபடியும் எடுத்து படிச்சு பார்த்தீங்கன்னா அறிவு துலக்கம் பிரகாசிக்க ஆரம்பிச்சிடும். இது அனுபவ உண்மை. ஒரு பெண்ணுக்கு புருஷனால் கர்ப்பம் உண்டாவது போல, அங்க உடைச்சு பேசுறாங்க தெய்வம். ஒரு பெண்ணுக்கு புருஷனால் கர்ப்பம் உண்டாவது போல வர இருக்கும் மரண பயத்தை ஒருவன் நினைப்பதால் அவனுக்கு ஞான கர்ப்பம் உண்டாகிறது. அந்த மரண பயத்தை மாறாமல் உன் நினைவில் வைத்திருப்பது ஆசானுடைய அருளமுத வர்ஷிப்பு அப்படின்னு அந்த இடத்துல உடைச்சு விட்டுறாங்க. அந்த சினை எது தரிக்கணும்? ஞான கர்ப்பம் உண்டாகணும். ஞான கர்ப்பம்ங்கிறது மரண பயத்தால உண்டாகும். மரண பயம் வரும்போதுதான் ஆசான் எங்க இருக்கிறாருன்னு தேடுவோம், முக்தி வேணுமேனு தேடுவோம், மோட்சம் வேணுமேன்னு தேடுவோம். அதுக்குதான் அந்த வாக்கியத்துல உடைச்சு பேசுறாங்க தெய்வம். அதனுடைய விரிவிற்கு நேரமாய் போச்சு. அப்ப ஒரு பெரியவர் மேடையில் நிற்க அவரை பார்த்து விட்டு வருவதுவே தரிசனை என்கிறார்கள். அது தரிசனை என்றால் உனக்கு சினை தரிக்க வேண்டும். அந்த சினை தூர சேர்க்கையால் ஏற்படும் சினை அல்ல. முடிச்சிட்டாங்களா? அதை நாம சீர்தூக்கி பார்க்கணும். அப்படின்னா அது என்னவா இருக்கும் அப்படின்னு அவங்களே உத்தரவு பண்றாங்க. அந்த சினை தூர சேர்க்கையால் ஏற்படும் சினை அல்ல, அது தூய அரூப சேர்க்கையால் ஏற்படும் தேவ சினை. அதுதான் ஞான கர்ப்பம். இன்னும் விளக்குறாங்க. மாணவனின் ஆவிட யோனியில்,
அப்போ ஆவிட யோனிங்கிறது யார்கிட்ட இருக்குதுன்னு இங்க உத்தரவு பண்றாங்க தெய்வம். ஆவிட யோனி ஆவிட யோனின்னு முதல்ல பேசிட்டாங்க. ஆனா இந்த வாக்கியத்துல அது யார்கிட்ட இருக்கு அப்படின்னு பார்த்தா எங்க இருக்கு? அது யார்கிட்ட இருக்கு? என்னங்க யாருமே சொல்ல மாட்டேங்கிறீங்க? தெய்வ வாக்கியங்க. அதுல அதாவதுங்க அந்த வாக்கியம் இப்ப பேசுனதை சொன்னாலே போதுமே. அரூப சேர்க்கையால் ஏற்படும் தேவசினை மாணவனின் ஆவிடை யோனியில் தெளிவா சொல்றாங்க. அப்ப யார்கிட்ட அந்த ஆவிட யோனி இருக்கு? மாணவன்கிட்ட, சிஷ்யன்கிட்ட, நம்ம கிட்ட. அப்படி வாங்க. அப்ப நம்ம சிஷ்யன் ஆயிட்டோம்னு தெரியுதா? அது ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி சிஷ்யன்தான். அடுத்து இன்னும் விரிவா உடைக்கிறாங்க. மாணவனின் ஆவிட யோனியில் ஆசானின் நாதரூபலிங்கம் போகிக்க போகிக்க. இத உணர்றதா பாக்குறதா? உணருது. ஆசானுடைய நாதரூபலிங்கம். நம்ம வீட்டுல நீங்கெல்லாம் வந்திருக்கும் போது, யமுனா அக்கா அவங்க எல்லாம் இருக்கும்போது சாலை மாணிக்கம் பேசினாரு, ஞாபகம் இருக்குதுங்களா? நம்ம தெய்வம் இப்ப நாத ரூபத்துல இருக்காங்க. யமுனாக்கா இருக்காங்களா? அப்ப கரகரான்னு கேக்குது உங்க குரல். கணீர்னு இருக்கிற குரல் கரகரான்னு இருக்கு. அதான் சரி. அப்ப இந்த இடத்துல அது உண்மையாகுது இல்ல? இந்த வாக்கியத்துல ஆசானின் நாதரூப லிங்கம் போகிக்க போகிக்க ரிஷிபிண்டம் உருவாகிறது. நம்மெல்லாம் யாரு? நம்மெல்லாம் யாருங்க? ரிஷிபிண்டம். அவங்கதான் ரிஷிபிண்டம். ரூபலிங்கம் போகிக்க போகிக்க ரிஷிபிண்டம் உருவாகிறது. இப்பிண்டம் இரவு தங்காது, உடனே பிறந்து விடும். ஒரு தாயினுடைய கருவறையில முன்னாடி பார்த்தோம் 10 மாசம் இருந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு குழந்தை பிறகுது. ஆனா ரிஷிபிண்டம் ரவை தங்காது, உடனே பிறந்துடும். அதை தேடு குடும்பத்துல பேசுறாங்க, ஆதிமான்மயத்திலும் பேசுறாங்க. அதை பத்தி அதை இன்னொரு நாள் சகஜமா பேசும்போது, ஏன்னா இப்ப நேரம் 5 நிமிஷம் தான் இருக்குது, அதுக்குள்ள முடிச்சாகணும். அது நம்ம விரிவா சகஜமா பேசும்போது இதெல்லாம் விரிவா எடுத்து பேசலாம். அவ்வளோ விஷயங்களை உள்ளடக்கி வச்சிருக்கிறாங்க தெய்வம். இதை விரிச்சாலே ஆயுசு பத்தாது நம்மளுக்கு, அப்படி இருக்கு. ரிஷிபிண்டம் ராத்தங்காது என்பர். அதாவது ஆசானுடைய நாதரூபலிங்கம் போகிக்க போகிக்க ரிஷிபிண்டம் உருவாகிறது. இப்பிண்டம் இரவு தங்காது, உடனே பிறந்துவிடும். இதைத்தான் ரிஷிபிண்டம் ராத்தங்காது என்பர். இப்பிண்டம் பிராக்கெட்ல குழந்தை, ஞான குழந்தை, பிறந்த உடனேயே பாடும். ஒருத்தர் சபைக்கு வந்தவர், புதுசா வந்தவர், தெய்வத்துக்கு முன்னாடி உட்கார்ந்துக்கிட்டு, திருஞான சம்பந்தர் பிறந்து 3 வருஷத்துல குழந்தையா இருக்கும் போதே பாடிட்டாரு அப்படின்னு சொல்றாரு. தெய்வம் ஆசனத்திலிருந்து சிரிச்சுக்கிட்டு, என் புள்ள பிறந்த உடனே பாடுவாண்டான்னாங்க. என்ன சொன்னாங்க? என்னுடைய பிள்ளை பிறந்த உடனே பாடுவாரு. 3 வருஷம் அந்த குழந்தை 3 வயசு குழந்தையா போட்டான். அவர் நம்மள மாதிரி அறிவைன்ற பக்குவத்துக்கு ஆசானை அடைந்து, ஆசான் மூலமா தன்னுள்ள இருக்கிற அந்த அரும்பொருளை அடைஞ்சு, அதுக்கப்புறம் 3 வருஷம் பொறுத்துதான் பாட ஆரம்பிச்சாரு. நம்ம என்ன பண்ணிட்டோம்?
குழந்தைய போட்டு ஒரு குட்டி பாப்பாவை பாட வச்சிட்டோம். நம்ம கற்பனை. ஆனா தெய்வம் என்ன உத்தரவு பண்றாங்க? அவராச்சும் 3 வருஷம் பொறுத்து பாடினாரு, என் பிள்ளை பிறந்த உடனே பாடுறானே. பாடினாங்களே, அனந்தர்கள் பாடினாங்களே. அந்த உபதேச இரவுல மறுநாள் காலையில அழுது 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 புலம்பி புலம்பி பாடினாங்களே. மாணிக்க வாசகர் துணையா நிற்கிறாரு, வடலூரார் துணையா நிற்கிறாரு, அதே திருஞான சம்பந்தர் துணையா நிற்கிறாரு, அகத்தியர் துணையா நிற்கிறாரு. முன்வந்த செம்மல்கள் அத்தனை பேருமே அந்த அரூப நிலையில வச்சு பார்க்கும்போது சாட்சி வந்து சொன்னாங்களே. இன்னைக்கும் நம்மளுக்கும் சாட்சி சொல்லிக்கிட்டு இருக்காங்களே. அப்படி சொன்னதுனால தானே இப்படி உட்காந்து நம்ம பேசுறோம். இல்லாட்டி பேச வேண்டிய அவசியம் இல்லை இல்லைங்களா? ஆசானின் நாதரூபலிங்கம் போகிக்க போகிக்க ரிஷிபிண்டம் உருவாகிறது. இப்பிண்டம் இரவு தங்காது, உடனே பிறந்துவிடும். இதைத்தான் ரிஷிபிண்டம் ராத்தங்காது என்பர். இப்பிண்டம், அதாவது பிராக்கெட்ல, குழந்தை பிறந்தவுடனேயே பாடும், அதோடு இல்ல, பேசும், புலங்காகிதமடையும், புல்லரிக்கும், சுயம்புலிங்கத்தை தரிசித்து ஆனந்த பாஷ்பத்தால் அதற்கு அபிஷேகம் செய்யும். புண்ணிய குழந்தை அது. யாருங்க அது? அந்த புண்ணிய குழந்தை யாரு? யாருங்க அந்த? நம்மளும் தாங்க. அனந்தாதி தேவர்கள் தெய்வ திருமேனியோட இருக்கும் பொழுது அவங்க கிட்ட இருந்து நேரடியாக பெற்றார்கள். ஞானத்தை அருந்துவதற்கு 5 கரங்கள் இருக்கின்றன. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நேரடியா போதிக்கிறது, வாயில் சொல்லி போதிக்கிறது, அக்ஷர உபதேசம். அந்த அக்ஷர உபதேசத்தை வந்து பேசி பழகி நம்ம நாவை வந்து வேதனாவா பழகிற வகையில உபதேசம். கடைசியா வந்து நினைவிலிருந்து நினைவுக்கு உபதேசம். ஈசன் அரூபம் இல்லையா? நம்ம நினைவு ரூபமா அரூபமா? நம்மோட நினைவு ரூபமா அரூபமா? அரூபம். அப்ப நம்ம நினைவுக்கு உபதேசம் கொடுக்குறாங்கிறது நம்ம உணர்வுல தெரிஞ்சுக்கிறதா, பார்த்து படிச்சு தெரிஞ்சுக்கிறதா? அப்போ ஏற்கனவே இருந்த உணர்வுகள் போய் புதிய உணர்வுகள் வந்து நம்ம கிட்ட வந்திருக்குங்கிறது நமக்கு தெரியுதா இல்லையா? இல்லைன்னா மெய்வழியை வந்து பின்பற்ற வேண்டிய அவசியம் என்ன? நான்வெஜ் சாப்பிட்டு இருந்தவங்க எல்லாம் சாப்பிடாம விட வேண்டிய அவசியம் என்ன? பஞ்சமாபாதகங்கள் செய்யாம இருக்கணுங்கிற நினைவு எப்படி உறுதியாச்சு? அப்போ அந்த குழந்தை பிறந்து விட்டது. மெய்வழி குழந்தை பிறந்தாச்சு. அதனாலதான் யாரையுமே கேட்காம தகப்பனார் பேரை சாலைன்னு போட்டுக்கிறோம் இல்லையா? அதை அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. சரி போட்டுக்கோ, என் புள்ள தானே போட்டுக்கோ அப்படின்ட்டு ஏத்துக்கிட்டாங்க. அபிஷேகம் செய்யும் புண்ணிய குழந்தை அது. இது தேவ குழந்தை. அடுத்து சொல்றாங்க சதா சிவத்தின் பிள்ளை. அன்னைக்கு சதா என்ன வேண்டும்னு சொன்னோமா? அப்ப சதா என்னமா எண்ணி அவங்களே நினைச்சா என்ன ஆகும்னா சதா சிவமாயிடும்னு பேசணும். ஆனா தெய்வம் என்ன சொல்றாங்க? நீ சதா சிவத்தினுடைய பிள்ளைடாங்கிறாங்க நம்மள. அது சரின்னு படுது இல்லையா நம்மளுக்கு? அது சதா, அதாவது சதாசிவத்தின் பிள்ளை. சதா அதாவது சதான்றதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா என்றும் பூரணமாய் உள்ள சிவத்தினுடைய பிள்ளை. சிவன் தான் பூரணம். அவர் அசைவற்றவர். அவரு நம்மையெல்லாம் அசைத்து கொண்டிருப்பவர். அதாவது சதாசிவத்தின் பிள்ளை. சதா அதாவது என்றும் பூரணமாயுள்ள சிவத்தினுடைய பிள்ளை என்பர். குருதேவரின் புணர்ச்சியினால் சமாதி நிலை எய்தினவனது மூச்சு வெளியே ஓடாதே. இப்ப நமக்கு வந்து என்ன நடக்குதுங்கிறது நமக்கு தெரியாதுங்க.
நம்ம பேசிட்டு இருக்கிறோம், கேட்டுக்கிட்டு இருக்கிறோம் இல்லைங்களா? எதை பத்தி பேசுறோம்? தெய்வத்தை பத்தி பேசுறோம். எதை பத்தி கேட்டுக்கிட்டு இருக்கிறோம்? தெய்வத்தை பத்தி கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். அப்போ நம்மை அறியாமலேயே அந்த ஆவிடை யோனியின் வழியாக நாதரூபலிங்கம் நம்மை போகித்துக் கொண்டிருக்கிறது. இது சிவபோகம். அப்போ இந்த சிவபோகத்தை அனுபவிக்கும் போது அவங்களுடைய அறிவுக்கு தக்கவாறு அந்த நம்முடைய உணர்வுல போய் அது கலக்குங்க. அப்போ உணர்வுல கலக்கும்னா முதல்ல ரத்தத்துல போய் கலக்கும். அதுக்கு கோடாயுதக்கூர் 266வது வாக்கியத்தை எடுத்து படிங்க. ஏற்கனவே சொன்னேன், யாருக்கு சொன்னேன்னு தெரியலையே, நாகராஜுக்கு தான் சொன்னேன்னு நினைக்கிறேன். சரி, அப்புறம் பேசிக்குவோம். குருதேவரின் புணர்ச்சியினால் சமாதி நிலை எய்தினவனது மூச்சு வெளியே ஓடாது. ஆசானின் வாழ் பாய பாய பாவங்கள் பலிவாங்கப்பட்டு பரிசுத்தனாவாய். அந்த பரிசுத்தமாகிறது தாங்க 7வது பிறப்பு. இந்த ஆசானுடைய வாழ் பாய பாய அப்படின்னு உத்தரவு பண்றாங்க இல்லைங்களா? வாழ் அப்படின்னா வெட்டிடுமா வெட்டாதா? அப்ப வெட்டுனா நமக்கு காயம் ஏற்பட்டிருக்கணுமா ஏற்பட்டிருக்க கூடாதா? ஆசானுடைய வாழ் நம்மள வெட்டுச்சுங்க, நம்ம மீது பாஞ்சுதுங்க, ஆனா காயமே இல்லைங்க. முச்சந்தி தனிலே வைத்தார் மூச்சுமார் வந்து கூடும் நிச்சய சபை கூட்டத்தில் நடுவினில் கிடத்தி நெஞ்சில் பிச்சுவா கொண்டு கீறி. என்னவா அது? பிச்சுவா. நம்ம கிட்ட இருக்கிற பாவங்கள் எல்லாம் பிச்சு பிச்சு போட்டுரும். பிச்சுவா கொண்டு கீறி பிளந்து பிச்செடுத்து வாயை தைத்துமே வடுவும் காணா சாதகம் செய்திட்டாரே. எங்க செஞ்சாரு? நம்மள அகத்துல செஞ்சாரு. அப்ப அந்த வாழ் என்ன அப்படிங்கிறத ஆதிமான்மியத்துல பாட்டையர் சொல்றாரு. மகனே, பேரான உண்ணா பேசும் வாழன. அந்த வாள் எது? பேரான உண்ணா. என்ன மலைக்கிறீங்களா? இல்ல புரியலையா? ஒண்ணுமே தெரியலையே. அதுதான் இப்ப பாட்டையர் சொல்றாரு. அதுதானே இப்ப நான் சொல்றேன். பேரான உன் நா பேசும் வாழன. என்ன நறுக்குன்னு வெட்டி பேசுறான் அவன். சொல்றாங்களா இல்லையா? தெய்வமும் வெட்டி தான் பேசுனாங்க. எதை வெட்டினாங்க? மாயையை வெட்டிட்டாங்க, மெய்ய வச்சுட்டாங்க. ஆகவே நம்ம கேட்கிறோம், அதை முதல்ல மறுபடியும் நீங்க நினைச்சு பார்த்து அந்தந்த வாக்கியங்களை மறுபடியும் எடுத்து நம்ம படிச்சு, அந்த பேச்சுக்குள்ள பேச்சு நிறைய விஷயங்களை உள்ளடக்கி வச்சிருக்காங்க தெய்வம். அதை எடுத்து அறிவுல சிந்தனை பண்ணி பார்க்கும் பொழுது நம்ம அறிவு பிரகாசிக்கும். நாம் 7ஆம் பிறப்பை அடைந்தவர்கள் ஆவோம் என்று கூறி, நமது குலதெய்வம் அவர்களின் பாதார விந்தங்களிலே பரிபூரண சரணாகதி அடைந்து அவர்கள் அளக்க நிற்கும் நிஜநிதி புதுவாழ்விலே மனங்கூடி சேர்ந்து பொல்லா பிறப்பொழிந்து பெருவாழ்வு வாழ்வோம் என்று கூறி எனது முத்திப்பேருரை மீண்டும் தொடரும். அனைவருக்கும் நமஸ்காரம், நமஸ்காரம், நமஸ்காரம். முத்திப்பூர்ணம். மெய்யாக மெய்யாகவே சதுரயுகம் கோடி கால மக்களிடத்திலும் உள்ள சர்வ மூலமந்திர நிரூபிக மகான்மேராகிய யுகவான் சாலை ஆண்டவர்களே முத்தி பாலிப்பு. அனைவருக்கும் நமஸ்காரம்.